சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தியானிக்கிற வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிற வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக இந்த நாளின் செய்தி என்ன என்பதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நாம் எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் எவ்வளவு உண்மையாக தேவனுக்கு உத்தமமான சேவை செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. இன்னொரு காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீட்படைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த மீட்பை நாம் பெற்றவர்களாகவும் அதை முடிவு பரியந்தம் காத்து கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய மகிமையை அடைந்தவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையை அடையாமல் பூமிக்குரியவர்களாக வாழ்கிற ஜனங்கள் ஒரு நாள் பரிதபிப்பார்கள். கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அது அவர்களுக்கு ஒரு ஆக்கினையை அடைவதற்கு ஏதுவாக நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாய் இருக்கும். ஆனால் தேவனுடைய மகிமைக்கு இடம் கொடுத்து கிறிஸ்துவ இயேசுவுக்குள்ளாக மீட்படைந்து வாழ்கிற ஜனங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே மகிழ்ச்சியோடு அவரை சந்திப்பார்கள். அதுதான் இந்த நாளின் தூதாக காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நாம் இந்த அதிகாரத்திலே உள்ள 5வது வசனத்தை தியானித்தோம். அப்படி தியானித்த போது அந்த 1லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் உள்ள கருத்துக்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். என்றாலும் அதை குறித்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு மீதி உள்ள வசனங்களையும் நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தல் காணப்படுகிற புஸ்தகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டக்கூடிய புஸ்தகமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகமாய் இருக்கிறது என்றால், எதிர்காலத்தில் நிகழ்கிற சம்பவங்களையே முக்கியப்படுத்தி காட்டக்கூடிய புஸ்தகமாக காணப்படுகிறது. இந்த புஸ்தகத்தின் சோர்ஸ் என்ன என்பதை குறித்து, உற்பத்தி ஸ்தானம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அவரிடத்திலிருந்து யாரிடத்தில் அந்த புஸ்தகம், அந்த வார்த்தைகள் வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய கரத்திற்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய கரத்திலிருந்து தூதனுடைய கரத்திற்கு வருகிறது. தூதனுடைய கரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிடைக்கிறது. யோவான் மூலமாக யாருக்கு வருகிறது? சபைக்கு தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகமாக கிடைக்கிறது. இதுதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தின் சோர்ஸாக காணப்படுகிறது. சரி, இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே ஏதாகிலும் ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா என்றால் மெய்யாகவே ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை குறித்து நாம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையிலே ஒரு அர்த்தம் காணப்படுகிறது என்பதை குறித்து சிந்தித்தோம். அது என்னவென்றால் சந்தோஷம். அது உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து வருகிற சந்தோஷம் அல்ல, தேவனிடத்திலிருந்தே வருகிற சந்தோஷமாய் இருக்கிறது. 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம்,
அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன செய்கிறார்? ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறார். இந்த ஆசியாவில் உள்ள 7 சபைகள் எப்பொழுது தோன்றின என்றால், ஆசியா பிரதேசம் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக எபேசியர் ஊழியத்தின் போது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பகுதிகளாக காணப்படுகிறது. அப்படியானால் AD 52 முதல் 55 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆசியா பிரதேசங்களிலே ஊழியம் செய்த காலம், எபேசியர் ஊழியத்தின் போது செய்த சேவையாக காணப்படுகிறது. அதை முன்கூட்டியே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அதை கண்டு அந்த சபைகளுக்குரிய லோக்கல் கண்டிஷனை முன்கூட்டியே அறிந்து அவர்களுக்கு எழுதக்கூடியவராக காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த 7 சபைகளையும் செலக்ட் பண்ணி குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே அந்த சத்தியங்களை நாம் படிக்கும்போது இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் அது தெய்வீக ஆலோசனைகளையும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இதை எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்படின்னா இது அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிற ஊழியத்தை குறித்தும் அவர் மூலமாக ஆதாயப்படுத்தப்படுகிற ஆத்துமாக்களை குறித்தும் அந்த சபையினுடைய லோக்கல் கண்டிஷன் எப்படி காணப்படும் என்பதை குறித்தும் முன்கூட்டியே ஒரு ப்ராஃபட்டாக தீர்க்கதரிசியாக அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டு அந்த சபைகளுக்கு எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5ஆம் வசனத்திற்கு வரும்போது வெளிப்படுத்தல் 1:5 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளினாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திரித்துவ தேவனை குறித்து காணப்படுகிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த திரித்துவ தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு வாழ்த்துதலை கொடுக்கிறார். அந்த வாழ்த்துதல் என்ன? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று. கிருபை என்று சொல்லும்போது கிரேக்க முறையிலே வாழ்த்துகிற வாழ்த்துதலாக இருக்கிறது. சமாதானம் என்று சொல்லும்போது எபிரேய முறையிலே வாழ்த்துகிற வாழ்த்துதலாக காணப்படுகிறது. இந்த இரண்டும், கிருபையும் சமாதானமும், யாரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும்? திரித்துவ தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையும் சமாதானமும் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால் சுத்திகரிப்பின் கிருபையாகவும் சுத்திகரிப்பின் சமாதானமுமாய் இருக்கிறது. அப்ப எந்த அளவிற்கு நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படுகிறீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் தேவனோடு உறவு கொண்டு வாழ்கிறீர்களோ, அந்த அளவிற்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் பெருகி கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே சுத்திகரிப்பு பெருகி கொண்டே இருக்கும், பரிசுத்தமாகுதல் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் ஒரு ஓவர் வியூவாக ஏற்கனவே சிந்தித்த காரியமாக இந்த காலை வேளையிலே அன்றைக்கு வராதவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக இதை குறிப்பிட்டிருக்கிறேன். இதில் 5ஆம் வசனத்தையும் நம்ம வாசித்தோம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த வசனத்தை குறித்தும் நாம் விளக்கமாக கேட்டறிந்தோம். இந்த நாளிலே நாம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் வாசிக்கலாம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அப்படியானால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியம் விளங்கணும். இயேசு கிறிஸ்து நிகழ்காலத்திலே எப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது. த பிரசன்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். நிகழ்காலத்திலே தேவன் எப்படிப்பட்ட வேலை செய்கிறார் அதை தான் நாம் அங்கே படிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லும்போது அன்பு கூர்ந்து முடிந்து விட்டது என்று எழுதப்படவில்லை. அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். கண்டினியூவல் ஒர்க். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தொடர்ந்து நம் வாழ்க்கையிலே நடப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கிரியையை சுட்டி காட்டக்கூடிய வசனமாக காணப்படுகிறது. இந்த வசனத்திலே முதலாவது படிக்கிறோம், நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்று சொல்லி இருப்பதை படிக்கிறோம். இந்த கழுவுதல், வாஷ்ட் என்கிற வார்த்தை கிரேக்க பாஷையிலே லவ்சாந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. LOUSANTI, லவ்சாந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கழுவுதல் என்கிற வார்த்தை தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதை நீங்கள் எப்படிப்பட்ட அர்த்தமுடையதாக விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் விடுவித்தல் என்கிற வார்த்தையோடு பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃப்ரீட், விடுவித்தல். அதற்கு கிரேக்க வார்த்தையிலே என்ன காணப்படுகிறது என்றால் லைசாந்தி, LYSANTI, விடுவித்தல், பாவத்திலிருந்து விடுதலை பெறுதல். அதுதான் சரியான அர்த்தமாக காணப்படுகிறது. அப்படி என்றால் நீங்கள் இந்த வசனத்தை எப்படி வாசிப்பது சிறந்ததாய் இருக்கிறது என்றால் கழுவுதல் என்று வாசிப்பதை விட ஃப்ரீடு, விடுவிக்கப்படுகிறேன் என்கிற அர்த்தத்தோடு வாசிப்பது சரியான பிப்ளிக்கல் இமேஜாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தில் உள்ள பிரதிபலிப்பாக காணப்படும். ஒரே ஒரு வசனம் மட்டும் அந்த வாஷிங், கழுவுதல் என்கிற ஒரு அர்த்தத்தோடு காணப்படுகிறது. அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்றால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. இந்த ஒரு வசனம் மாத்திரமே விதிவிலக்காக இருக்கிறது. அதில் மட்டும்தான் கழுவுதல் என்கிற அர்த்தத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன காணப்படுகிறது என்றால் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த வசனம் மட்டும்தான் விதிவிலக்காக இருக்கிறது. கழுவுதல் என்கிற அர்த்தத்தோடு காணப்படுகிறது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று. மற்ற பல பகுதிகளிலே அது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால் பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட அர்த்தத்தோடு நீங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் மனம் திரும்பும்படியாக முதலாவது அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை திருப்புகிறவனாக இருப்பான். ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது என்பதை அறிகிறான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையை அந்த தவறில் இருந்து சரி செய்யும்படியாக திருப்புகிறவனாக காணப்படுகிறான். அப்படி அவன் திருப்பும் போது எதை நாடுகிறான்? சுத்திகரிப்பை நாடுகிறான். அந்த சுத்திகரிப்பை யாரால் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்க முடியும். ஆகவே அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்? இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை பாவத்திலிருந்து என்ன செய்யும்? விடுவித்தருளும் என்று சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு விடுதலையையும் மீட்பையும் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். இது இயேசு கிறிஸ்து நிகழ்காலத்திலே செய்து கொண்டிருக்கிற வேலையாக காணப்படுகிறது. ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. இந்த
வார்த்தைகள் வரைக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன வந்துருச்சு, ஒரு மனிதனுக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து தேவனிடமாய் திரும்புகிறவர்களுக்கு என்ன உண்டாகிவிட்டது? மீட்பு உண்டாகிவிட்டது. எதிலிருந்து மீட்பு? பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகிவிட்டது. சரி, இப்போ மீட்கப்பட்ட மனிதனை தேவன் எப்படிப்பட்ட அனுபவத்திலே அழைத்தவராக இருக்கிறார் என்றால், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரிடம்ஷன், மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்றால், ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இதற்கு நீங்கள் நிழலாட்டமாக யாருடைய வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே படித்து அறிந்து கொள்ளலாம் என்றால், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை படித்து அறிந்து கொள்ளலாம். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தார்கள்? விடுதலையாக்கப்பட்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு மீட்பின் அனுபவத்தை பெற்று எங்கே காணப்படுகிறார்கள்? வனாந்திரத்திலே காணப்படுகிறார்கள். வனாந்திரத்திலே காணப்பட்ட ஜனங்கள் எப்படி தேவனால் அழைக்கப்பட்டார்கள் என்றால், நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் அழைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அதை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். எபிரேய பாஷையிலே கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட் டு காட், தேவனுக்கு ஆசாரியர்களின் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இப்படி தேவன் அழைப்பதற்கு ஏதுவாக ஜனங்கள் மீட்படைந்தார்கள். எ கிங்டம் அண்ட் பிரீஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யமும் ஆசாரியர்களும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் மீட்படைந்த ஜனங்களாகிய நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீர்கள் என்றால், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீர்கள். கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட் டு காட், தேவனுக்கு ஆசாரியர்களின் ராஜ்யமாக இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டார்களே தேவனாலே அழைக்கப்படுவதற்கு. அதற்கு பிறகு ஒரு மீட்பு அவர்களுக்கு உண்டாயிருந்தது. பிந்தைய மீட்பு உண்டாயிருந்தது. லேட்டர் ரிடம்ஷன் ஒன்று உண்டாயிருந்தது. அந்த ரிடம்ஷனின் போது, அந்த மீட்பின் போது ஜனங்கள் எவ்விதமாக அழைக்கப்படுகிறவர்களாக இருந்தார்கள் என்றால், கர்த்தரின் ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறவர்களாக இருந்தார்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தரின் ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறவர்களாக இருந்தார்கள். வாசியுங்கள் அந்த வசனம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். இங்க பாருங்க, கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். உங்களை நம்முடைய தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். இப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிற அனுபவம், அப்புறம் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிற அனுபவம் காணப்படுகிறது. அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய ஜனங்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்னவென்று தேவனால் அழைக்கப்படுகிறார்கள்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று அழைக்கப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புது பாட்டை பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள்.
வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அடுத்தது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுங்கள். நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, பாத்தீங்களா, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு எப்படி இருக்கீங்க? சொந்த ஜனமாயும் இருக்கீங்க. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்ன உண்டாவதாக? மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ராயல் பிரீஸ்ட்ஹுட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுடைய ராஜரீக ஆசாரியத்துவம் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதாகவே இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திற்குள்ளாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு என்றால், கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக பாடுகள் உண்டு. அப்படியானால் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அப்படி எங்களுக்கு பாடுகள் வேண்டாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக என்று சொல்லி நீங்கள் பாவத்திலேயே வாழ தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ராஜாக்களும் ஆக முடியாது, ஆசாரியர்களும் ஆக முடியாது. லேட்டர் ரிடம்ஷன், கர்த்தரின் ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிற அனுபவத்தில் வளரவும் முடியாது. அப்ப தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆவதற்கு ஏதுவாக மீட்பின் அனுபவத்தை கொடுத்து, கர்த்தரின் ஆசாரியர் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவான அடுத்த ரிடம்ஷன் மீட்பின் அனுபவத்தை கொடுத்து வளர வைத்து என்ன செய்கிறார்? அவருடைய பாடுகளுக்கு நம்மை பங்குள்ளவர்களாக்குகிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் பாடுகளோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு காணப்படும் போதுதான் நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும், நாங்கள் சரியான கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறோம் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிஸ் இன்டர்செஷன் அண்ட் சாவரின்டி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பரிந்து பேசுதலிலே சிறந்த ஆளுகையிலே பங்கு பெறுவதும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, அவரோடு பாடுகளை சகிப்பீர்களானால் அவரோடு ஆளுகையும் செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவரோடு பாடுகளை சகிக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க அவரோடு என்ன செய்ய முடியாது? அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க முடியாது. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் அதே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய யோவானே எழுதுகிறார், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும், நல்லா பாருங்க, எது நிமித்தம்? தேவ வசனத்தின் நிமித்தமும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். எங்க இருந்தாரு? பத்மு என்னும் தீவிலே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடுகள். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பாடுகளோடு ஐக்கியப்பட்டவர்கள் தான் அவரோடு என்ன செய்ய முடியும்? ஆளுகையும் செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 22ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை வாசித்து பாருங்கள். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி
இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அவரோடு பாடுகளை சகிப்பீர்களானால் அவரோடு ஆளுகையும் செய்வீர்கள். இன்றைக்கு நாம் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையிலே காணப்படுகிறோம். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்கிற தகுதியை பெற்றவர்களாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இருக்கிற உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தேசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் அரசாள வேண்டுமானால் எலெக்ஷனில் நிற்கணும். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு என்ன செய்வாங்க? ஓட்டு போடுவாங்க. யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் சீஃப் மினிஸ்டர். இப்படி தான் நம்ம வாழ்கிற தேசம். இன்னும் அநேக தேசங்களிலே தலைவர்களை என்ன செய்கிறார்கள்? தெரிந்தெடுக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் காணப்படுகிறோம். முதல் நிலை ரிடம்ஷன் இருக்கலாம், அதுக்கு பிறகு உள்ள லேட்டர் ரிடம்ஷன் இருக்கலாம். இப்படி மீட்பின் அனுபவத்தில் வளர்ந்து 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 நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்ன உண்டு? பாடுகள் உண்டு. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நிமித்தம் சோதிக்கப்படுகிறவர்களாகிய நமக்கு அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்கிற பாக்கியமும் உண்டு என்கிறார். அதுதான் 1000 வருட அரசாட்சியின் நாட்களாக இருக்கிறது. இப்போ ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமை படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மீட்படைந்த ஜனங்களுக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அப்ப நீங்க அந்த பாடுகளிலே ஐக்கியம் கொண்டு மற்றவர்களையும் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும் போது தேவன் சொல்லுகிறார், என்னோடு நீங்களும் இருந்து என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீர்கள். இன்னொரு வசனமும் கூட வாசியுங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்ப நீங்க தேவனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பாடுகளிலே அவரோடு பாடுகளை சகிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களை ராஜாக்களை போல, ஆசாரியர்களை போல ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருந்தாலும் உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்களை ராஜாக்களை போலவே தோன்றாது. உங்களை பார்க்குறவங்க யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் ராஜான்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. உங்கள் தோற்றத்தை பார்த்தா சொல்லுவாங்களா நீங்கள் ராஜாக்கள்னா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிறந்திருக்கிற ஆவிக்குரிய பிரகாரமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிற நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பார்வையிலே எப்படி காணப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்கால நிலை எப்படிப்பட்டது? ஒரு பார்வை வேண்டும். அதை தேவன் தெளிவாக அறிந்து கொள்ள வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாடுகளோடு ஐக்கியம், பிரதிபலன் என்ன? அவரோடு இருந்து ஆளுகை செய்தல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர், நீங்க இன்னைக்கு கொடுக்கிற செய்தி என்ன, தூது என்ன அப்படின்னு கேட்டா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை தேவனுக்கு ஆசாரியர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக உங்கள் பொறுப்பையும் வேலையும் உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டும். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலையை, உத்தரவாதத்தை அறிந்து உண்மையும் உத்தமமாக அதை செய்ய வேண்டும். நான் கர்த்தரின் ஆசாரியராய் இருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய வேலையையும் உத்தரவாதத்தையும் அறிந்து தேவனுக்கு முன்பாக அந்த வேலையை செய்வதற்கு ஏதுவாக உத்தமமாக உண்மையாக அந்த வேலையை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நாங்கள் கிறிஸ்துவின் சபையிலே காணப்படுகிறோம் என்று சொல்கிற நீங்கள் உங்களுடைய முக்கியமான வேலை என்ன என்பதை அறிந்து மன்றாட்டு ஜபம் செய்வதிலே சோர்ந்து போகாமல் ஈடுபட வேண்டும். உற்சாகமாக அந்த வேலையை செய்கிறவர்களாகவே காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது 7ஆம் வசனத்திற்கு வருவோம். இதோ மேகங்களுடனே வருகிறார்.
இதோ எப்படி வருகிறார்? மேகங்களுடனே வருகிறார். இதை என்னவென்று சொல்வார்கள் என்றால் தியோபானி. தியோபானி என்று சொன்னால் a visible manifestation to human kind of God. Praise the Lord. அதாவது மனித தோற்றத்தில் தேவன் வெளிப்படுகிறார். Praise the Lord. அதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார். மனித தோற்றத்திலே காண்பதற்கு ஏதுவாக வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேகம் என்பது எதை காட்டுகிறது? அது ஒரு தெய்வீக சமூகத்தை காட்டுகிறது. மேகம் என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய பிரசன்னத்தோடு சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த மேகங்களுடனே வருகிறார் என்கிற வார்த்தை எதிலிருந்து டிரைவ் ஆகி வருகிறது என்றால், இந்த டிரைவ் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுவாங்கல்ல, பால்ல இருந்து என்ன வருது? தயிர் வருதா? அப்புறம் தயிரிலிருந்து வெண்ணெய், அப்புறம் வெண்ணெயிலிருந்து நெய். சரிதானா? சொல்றாங்கல்ல, டிரைவ் ஆகி வருது. பால்ல இருந்து தயிர், தயிரிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய், இப்படி டிரைவ் ஆகி வருதுல. அது மாதிரி இந்த வார்த்தைகள் இதோ மேகங்களுடனே கூட வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதிலிருந்து டிரைவ் ஆகி வருகிறது என்றால், வாசியுங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான குமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தானியேலுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உண்டாகி இருந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஒன் லைக் a son of man, மனுஷ குமாரனுடைய சாயலான ஒருவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இதே மாதிரி பட்ட வசனங்கள் 1-2 இடங்கள்ல இருக்கு, நீங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அது என்ன ரூபம்? மனுஷகுமாரனுடைய ரூபத்திற்கு ஒப்பானவரையும் கண்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். பிரைஸ் தி லார்ட். தியோபானி. சரி, அப்படி ஒரு நாள் வருகிறது. கிறிஸ்துவின் வருகை நாள் உண்டு. அப்படி வரும்போது என்ன நடைபெறுமாம்? இப்பொழுது 7ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லும்போது அந்த சமயத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவரை என்ன செய்வார்களாம்? பார்ப்பார்களாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. You will see, நீங்களும் பார்ப்பீர்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யாரை பார்த்து சொன்னது? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடம் சொன்ன காரியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்களாயிருக்கலாம், அறைய ஒப்பு கொடுத்ததிலே துணை புரிந்தவர்களாய் இருக்கலாம். யாரானாலும் சரி, பெந்தேகோஸ்தே நாளில மீட்படைந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய அனுபவத்தை பெற்றிராமல் போயிருந்திருப்பார்களே. ஆனால் இந்த காய்பாவானாலும் சரி, மரித்து எங்கேதான் காணப்படுவார்?
பாதாள பரதீசிலே தான் வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். கர்த்தர் சொல்லுகிறார் 2ஆம் வருகையிலே நான் மறுபடியும் வரும்போது, மகிமையிலே வரும்போது, மேகங்களுடனே வரும்போது உன்னுடைய கண்களும் காணும் என்று சொல்லுகிறார். மார்க் 14ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு இயேசு, நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எதை எதிரொலிக்க கூடியதாய் இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. நீங்கள் சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தேவன் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தார் தாங்கள் குத்தின கர்த்தரை பார்த்து என்ன செய்வார்களாம்? புலம்புவார்களாம். அவர்கள் மட்டும் இல்லை, அடுத்தது சொல்றார், எல்லாருடைய கண்களும், பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து என்ன செய்யுமாம்? புலம்புமாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய, நல்லா பாருங்க, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியின் மேல் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். அப்ப தெய்வ பிள்ளையே, யாரை குறித்து சொல்லப்படுகிறதா இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதாக காணப்படுகிறது. அதனால தான் யோவான் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வரப்போகிறார். அது ஒரு உண்மையான சத்தியமாக காணப்படுகிறது. தேவ பிரசன்னத்திலே மகிமையான தேவ சமூகத்தோடு, தெய்வீக சமூகத்தோடு அவர் மனுஷ தோற்றத்திலே தேவன் வெளிப்படக்கூடிய நாட்கள் ஒன்று உண்டு. அவரை காண்கிறவர்கள் பூமிக்குரியவர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவரை காணும் போது என்னதான் உண்டாகும்? புலம்பல் தான் உண்டாகும். பாதாளத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவரை பார்த்து என்ன செய்வார்கள்? புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கிறிஸ்து மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வரப்போகிறார். பாஸ்டர், இன்றைக்கு என்ன தூது கொடுக்க போறீங்க? 2வது தூது என்னன்னா, முதல் தூது என்ன கொடுத்தேன்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நம்ம என்ன செய்யணும்? உண்மையும் உத்தமமாக செய்யணும். அது என்ன வேலை? நம்மை தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். கர்த்தரின் ஆசாரியராக இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தம் அவருடைய பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அது ஒரு செய்தி. 2வது செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவை புறக்கணிப்பதினாலே நித்தியமாக தொலைந்து போனவர்களாக காணப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இட்டர்னலி லாஸ்ட் என்று சொல்லுவார்கள். நித்தியமாக தொலைந்து போகிறவர்கள், தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாமல் வாழ்கிற திரளான ஜனங்கள், மீட்பை அடையாமல், அதான் நித்தியமாக தொலைந்து போனவர்கள். அவர்கள் எல்லாரும் பூமிக்குரியவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே அவரை காணும் போது என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட நிலையிலே யாரும் வாழக்கூடாது. அது இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற செய்தியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
உங்களை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகு. பூமிக்குரியவனாகவே மாத்திரம் வாழ்ந்து கொண்டு இருக்காதே, பரத்திற்குரிய தேவனுக்கேற்ற ஜீவியம் செய்யும்படியாக இதுவே இரட்சணிய நாள். மனம் திரும்பு என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாக ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் வேறு என்ன காரியத்தை போதிக்காமல் இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை போதிக்கிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மீண்டும் நியாய தீர்ப்பு செய்ய வருகிறார் என்கிற சத்தியத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதின் அடிப்படையிலே நியாயம் தீர்க்க போகிறார்? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா புறக்கணித்தவர்களா என்கிற அடிப்படையிலே தான் அவர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால இயேசு கிறிஸ்துவின் நல் சீடர்களாக விளங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்க எதிர்கால நிலையை நீங்கள் அறிந்து வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழ போற வாழ்க்கை எப்படிப்பட்டது? நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், உபவாச ஜபத்தில் 70 வயது, பலத்தின் மிகுதியால் 80, முதிர் வயதானா 90, நரை உண்டார வரை என்று சொல்லும்போது 100. அவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதுக்கு பிறகு இந்த பூமியில் வாழக்கூடிய நம்பிக்கை யாருக்கும் இல்லை. ஆனால் எதிர்கால நிலை என்ன? நீ ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்வை ஆசீர்வாதமாக இந்த பூமிக்குரிய நாட்களிலே தகுதி அடைவதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மீட்படைந்து தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு, சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்திருப்பாயானால் நீ பரலோக பரதீசிலே காணப்படுவாய். அவருடைய வருகை நாளிலே உன்னுடைய முகம் பூரித்து அவரை கண்டு மகிழும். நீ புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். யுக யுகமாக அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாய். 7ஆம் வசனத்தில் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே ஆகும் ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? அப்படியே ஆகுமாம். மீட்படையாதவர்கள் அப்படியே புலம்புவார்களாம். அதனால தான் அந்த வேர்டு எழுதப்பட்டிருக்கிறது, ஆமேன். புலம்புவார்கள். புலம்பல் உண்டாயிருக்கும். துன்மார்க்கருக்கு என்ன உண்டாயிருக்கும்? புலம்பல் உண்டாயிருக்கும். நீதிமான்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இப்போ 8ஆம் வசனத்துக்கு வருவோம். நம்முடைய மூல வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். தெய்வ பிள்ளையே, இதை குறித்து நான் முந்தின செய்தியிலேயே சொன்னேன். இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத அளவிற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாவே, எலோஹே, லார்ட் காட் ஆஃப் ஹோஸ்ட். தெய்வ பிள்ளையே, வார்த்தைகளாலே அவரை வர்ணிக்க முடியாது. அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறாராம், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறாராம். அதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? அல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் துவக்கமும் முடிவும். நீங்க கிரீக் ஆல்பபெட்டை படிச்சீங்கன்னா, கிரீக் ஆல்பபெட்ல 24 லெட்டர்ஸ் இருக்கு. எத்தனை லெட்டர்ஸ்? 24 லெட்டர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா ஆல்பா, கடைசி லெட்டர் என்னன்னா ஒமேகா. அதை வைத்து எழுதப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், நான் தான் ஆதியும் நான் தான் அந்தமுமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று சொல்லும் போது, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லும் போது இது எதை காட்டுகிறது? அவருடைய பெயரையும் காட்டுகிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பையும் காட்டுகிறது. அதாவது உங்கள்கிட்ட கேட்டா சொல்லணும், நாங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு இடப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்படிப்பட்ட பெயரோடு அப்படிப்பட்ட தலைப்போடு காணப்படுகிற பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நித்திய தேவன் அவருடைய பெயர் தலைப்பை கொண்டு அப்படி உரைத்திருக்கிறார் என்றால், தம்முடைய வெளிப்படுத்தலாக அதை உறுதிப்படுத்துகிறார் என்றால்,
அந்த தலைப்பு, அந்த பெயர் யாருக்கும் பொருத்தமானதாய் இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருத்தமானதாய் இருக்கிறது. நீங்க இப்ப வாசியுங்க, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல. யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு. நான் கிறிஸ்துவை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். Praise the Lord. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய பெயரும் தலைப்பும் யாருக்கும் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். Praise the Lord. இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது தேவன் நமக்கு என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், முடிவு துவக்கத்தை போல் இருக்கும் என்கிற நியமத்திற்குரிய கருத்து இந்த தலைப்பிலே இருக்கக்கூடியதாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். சஜஷன் ஆஃப் த பிரின்சிபிள் என்று சொல்லுவார்கள். இந்த ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் போது இதில் காணப்படுகிற நியமத்திற்குரிய கருத்து எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், முடிவு துவக்கத்தை போல் இருக்கும். அதற்கு ஆதாரமாக ஒரு 3 வசனங்களை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இன்னொரு வசனம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசியுங்கள். என்று பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் முடிவு. இந்த முடிவு எப்படிப்பட்டதுன்னா துவக்கத்தில் இருந்ததை போன்ற முடிவு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொன்னேன், முடிவு எதை போல இருக்கும்? துவக்கத்தை போல இருக்கும். துவக்கம் எங்க இருக்கு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு. வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இழந்து போன சுதந்திரத்திலே தேவன் மறுபடியும் ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற காரியமாக காணப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுதப்பட்டிருக்குல்ல, இந்த தலைப்பு, தேவனை குறித்த தலைப்பு 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்க வீட்டில் போய் புதிய பாட்டில் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் எல்லாம் வாசித்து பாருங்க. 9 முறை தேவனுடைய தலைப்பு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த 10வது முறையாக புதிய பாட்டில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். உங்களுக்கு எப்படி இருப்பேன்? பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்?
14ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பி நிற்போமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் தேவனானார், சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் தேவனானார், சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமான், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். கிறிஸ்தவர்களுடைய ராஜரீக ஆசாரியத்துவம் எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஒருவரும் புலம்புவதில்லை. ரட்சிப்படைகிற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்வை தேவ ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற தயவுக்காக அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொருவரும் நேசித்து அடையும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நீர் எங்களுக்கு தியானிக்க கொடுத்த வசனத்தின் மூலமாக 2 தூதுகள் உடைய ஜனங்களுக்கு கிடைக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 1, கர்த்தாவே, உடைய ஜனங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகும். கர்த்தாவே, மீட்படைந்தவர்களாக அடுத்த நிலையிலே மீட்படைந்து கர்த்தரின் ஆசாரியர்களாக இப்படியாக ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக காணப்பட்டு கர்த்தாவே, மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக பிரயாசப்படுகிறவர்களாக, கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவோடு கர்த்தாவே ஐக்கியம் கொண்டதற்கு அடையாளமாக அவருடைய பாடுகளிலேயும் பங்கடைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற தூதை பெற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2வது தூதாக ஒருவரும் கிறிஸ்துவை புறக்கணிக்க கூடாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே புலம்பல் உண்டாயிராது என்பதை 2வது தூதாக இன்றைய பிரசங்கத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பொழுது சாபம் இராது வாழ்க்கையிலே என்பதை அறிந்து கொள்ள வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே படிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் குமாரனாக்கி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று படிக்கிறோமே. அந்த மீட்பை ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக அடைய, நாளுக்கு நாள் அந்த மீட்பின் அனுபவத்திலே வளர, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜீவிக்க, சந்தோஷகரமான வாழ்வை உம்மாலேயே
ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை நல்கிறோம். சகல துதிகன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். கர்த்தாவே, நித்தியமாக தொலைந்து போனவர்களாக காணப்படாதபடி, பூமிக்குரியவர்களாக மாத்திரம் வாழ்ந்தவர்களாக காணப்படாதபடி, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக காணப்படுகிறோம் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீர் தாமே கேட்ட வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமேன். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசையும் கீழகமோ, என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கீழகமோ, நம்பிக்கையோ அவரே. சேட்டையின் கரம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கரம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீட்படைந்து ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் கர்த்தரின் ஆசாரியர்களாகவும் ஜீவிப்பதினாலே கிறிஸ்துவின் பாடுகளோடு ஐக்கியமானவர்களாகவும் மற்றவர்களுடைய இரட்சிப்பிற்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்படும்படியாக தேவன்தாமே உங்களை ஆசீர்வதித்து நீங்களும் கிறிஸ்துவை புறக்கணிக்காதவர்களாகவும் மற்றவர்களையும் கிறிஸ்துவை புறக்கணிக்காத ஜீவியம் செய்ய வைக்கக்கூடிய விதத்தில் வாழ்கிற பாக்கியத்தையும் அடைந்து இனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே புலம்பல் இல்லை, தேவனிடத்திலிருந்தே வரக்கூடிய மகிழ்ச்சியே பாக்கியமாக காணப்படுகிறது என்கிற தரிசனத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாகவும் காணப்பட சாட்சியாக வாழ சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடி மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு ஏதுவாக தேவனுடைய கிருபையை நிறைவாக பெற்று பரிசுத்த ஜீவியம் செய்கிற அனுபவத்தோடு காணப்பட தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோக சந்ததியாக பரிசுத்த ஜாதியாராக ஆசீர்வதித்து பலப்படுத்தி காணப்படும்படியாக மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.